காமெடி பீஸ் கண்டக்டராக இருக்காரு. இவரை வச்சுட்டு நான் ஒரு ஈக்காக கூட ஓட முடியாது போல. எப்படி இந்த வண்டியை எடுத்துன்னு போய் நான் ரீச் பண்ண போகிறேன்னு தெரியல. யோ யாரையா காமெடி பீஸு? நீயா நானும்? உனக்கு ஒரு வண்டியை ஓட்டதில்ல பாரு, ஆப்போசிட்ல ஒருத்தன் வரான் பாரு, கீழே போறான். யோ இன்னும் யாமோ வாங்க போகிறானுங்க, என்ன பண்ண போகிறானுங்க தெரியல. ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ், அவ்வளோதான். சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம் இருக்கேன். ஐயோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போங்க. இவ்வளோ ஸ்லோவாக போனால் எங்கேயா போய் முடிக்கிறது? ஒரு ஆப்போசிட் இடிக்கிறான் பாரு, டெஸ்ட்டான். உனக்கும் ஓட்ட தெரியல, அவனுக்கும் ஓட்ட தெரியாமல் இந்த ரெண்டு பேர் அளப்பு பண்ணுற அளப்புல நான் எஸ்க்கு புஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துடலான்னு தெரியும். காமெடி நகைச்சுவையான எழுதிருக்காரு அந்த நகைச்சுவை. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் கிட்ட போனா தெரியல இருந்து. யோ யாருக்கே ஓட்ட தெரில? ஆப்போசிட்டில் வரான், அவனுக்கு தான் ஓட்ட தெரிலன்னு பார்த்தா என்னையே ஓட்ட தெரிலன்னு சொல்கிற. இப்போ நீ சொன்ன நேரம் என் பஸ்ஸே ஓட மாட்டேங்குது, என்ன விடவோ. ஓட்டி பார்ப்போம். யோ கண்டக்டர், பஸ் பின்னாடி வருதுயா. ஐயோ டிரைவர் நிறுத்தியா, பஸ் பின்னாடி வந்துக்கினே இருக்கு. நான் அப்போயே அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், அந்த ஓனர் கேட்காது. இந்த பஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு இப்போ பாரு, இந்த வண்டி ரிவர்ஸ்லேயே போகுது, பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது. வச்சு சண்டை போடாம அமைதியா இருங்கடா. சும்மா இருக்க மாட்டியாடா?